மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் ஆலோசனை நடத்தி வருவதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை பெரும்பான்மைக்கு தேவையான 118 உறுப்பினர்களை கூடிய விரைவில் அடையக்கூடிய ஒரு சூழல் நிலவக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தற்பொழுது உள்துறை அமைச்சகத்துடன் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், ஆளுநர் தரப்புல என்னென்ன விளக்கங்கள் கோரப்பட்டிருக்கு, கூடுதல் விவரங்கள்? வணக்கம் அர்னேஷ். தமிழகத்துல அடுத்தடுத்து பல திருப்பங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஏனென்றால் பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய இடத்தில் தாவேக்க இருக்கிறது. 3 முறை தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தமிழக பொறுப்பாளனை சந்தித்திருக்கிறார். நேற்று கொடுத்த கடிதத்தில் பல்வேறு விடயங்கள் தாவேக்க குறிப்பாக ஆளுநர் முன்வைத்திருக்கிறார் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நேற்று மிக முக்கியமாக ஆதரவு கடிதத்தை கொடுக்கும்போது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அமமுக வெற்றி பெற்ற நபருடைய கடிதம் உட்பட கடிதத்தை கொடுத்திருக்கும் பொழுது மேலும் குறிப்பாக ஆட்சி அமைக்க உரிமை கூறியிருந்தால் இந்த நிலையில் அதுக்கு கொடுத்த உடனேயே அடுத்ததாக விசிகாவும் ஆதரவு தர இருப்பதாக கூட தாவேகா தரப்புல ஆளுநரிடம் தெரிவித்ததாகவும் அவர் ஆன்லைன் செய்தி வெளியே வந்த உடனேயே மிக முக்கியமாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எங்களை பொய்யான கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்திருப்பதாகவும் எங்களுக்கு சட்டமன்ற காணவில்லை, அவர் தொடர்பு இல்லை இருக்கிறார், அவரை குதிரைபுரம் பேசுகிறாரா என்ற கேள்வியை முன்வைத்து திடீரென பத்திரிகை சந்தித்தார். 2வது முறை குறிப்பாக அவருடைய சட்டமன்ற உறுப்பினருடன் சேர்ந்து ஆளுநர் மலை சென்றார். அவரும் குறிப்பாக எங்களை அவர் தொடர்பான கடிதத்தை கொடுத்தது பார்க்க முடியுது, பொய்யான கடிதத்தை கொடுத்ததாக கூட தெரிவிக்கப்பட்டது. இதன் புறம் இருந்தாலும் கூட தாவேகா தரப்பு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக தன்னுடைய சுய விருப்பத்தோடு சுய மனதோடு இந்த கடிதத்தை கொடுப்பதாக கூட தாவேகா ஆதரவு தெரிவிப்பதாக என்ற அடிப்படையில் தெரிவிப்பது போல கடிதத்தை தாவேகா தரப்பு ஒரு வீடியோ பெரும் பரப்பை ஏற்படுத்தது. இந்த நிலையில இன்று காலை பத்திரிகை சந்திப்பின் போது குறிப்பாக டிடி கருத்தை தெரிவித்திருந்தார். எஸ் காமராஜை கையெழுத்த போட்ட வீடியோ யார் எடுத்தது, எங்கு எடுத்தது எனவும் என்னுடைய ஒப்புதலுடன் கடிதம் கொடுத்தார் என எந்த அடிப்படையில் சொல்கிறார் என்ற கேள்வி எழுப்பியிருந்தால் ஒரிஜினல் கடிதத்தை நிச்சயம் அவர்கள் காண்பிக்க வேண்டும் என கேள்வியை இன்று அவர் எழுப்பியது கூட பார்க்க முடிந்தது. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்பொழுதுதான் ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து 3 வாட்டி ஆட்சி அமைக்க அழைப்பு கூட சரியான முறையான ஒரு கூட தெரிவிக்கிறார். இந்த நிலையில்தான் குறிப்பாக தமிழக பொறுப்பாளர் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் சட்ட ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் மிக முக்கியமான தாவேகா போலியான கடிதம் வழங்கி இருக்கிறதா, அப்படி இருக்கும்போது இது போன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஒரு ஆளுநர் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்டவை குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் ஆலோசனை மேற்கொள்வதாகவும் அந்த அடிப்படையில் இன்று திருமாவளவன் மிக முக்கியமாக ஆதரவு தெரிவிப்பாரா என திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் அடுத்த கட்ட ஆட்சி அமைப்புக்கான பிரதான ஆதரவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னும் திருமாவளவன் பொறுத்த வரைக்குமே இதுவரையும் பத்திரிகா சந்திக்கவில்லை. அவர் பத்திரிகா சந்திப்பு நடத்த இருக்கிறார். அவர் ஆதரவு கொடுத்தாலும் கூட ஆளுநர் திடீரென இந்த பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுத்தால் தாவேகா குறிப்பாக ஆட்சி அமைக்காத சூழல் ஏற்படுமா என்ற கேள்வியும் இருக்குது. இந்த நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் ஆளுநர் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.